வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்று வண்ணதாசன் அவர்களின் ஒரு சிறுகதை எடுத்து வந்திருக்கேன் வாசிக்கிறதுக்கு. கதையின் பெயர் எதுவும் மாறிவிடவில்லை. வண்ணதாசனை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அவருடைய கதைகள் யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடியது. பெரிய முன்னுரை, பொருளுரை, முடிவுரை அந்த மாதிரியான ஒரு இலக்கணத்துக்குள்ளர போகாமல் ரொம்ப யதார்த்தமாக கதையை நகர்த்திட்டு போகிறதுல மிக சிறந்த எழுத்தாளர். அவரே சொல்லியிருக்காரு, தான் எழுதும்போது அடுத்த பேராவில் என்ன எழுத போகிறோன்ற பெரிய முன்னேற்பாடெல்லாம் நான் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு சிறுகதை இது. கதையை வாசிக்கிறேன். அந்த ரூம்லேருந்து சம்போக வாடை அடிக்குது. வாரக்கடைசியில் வர்ற என்னோட தாதியோட கணவனை அந்த 2வது படுக்கை அறையை பயன்படுத்தி கொள்ள நானே சொல்லியிருந்தேன். அந்த இளைஞன் ஜெயராஜே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் கண்கள் பொய் சொல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. எனக்கு தடையில் நீங்கள் அந்த அறையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னபோது அந்த கண்கள் நிஜமாவே உண்மையோடு ஒளிர்ந்துச்சு. அவன் இருந்த பொழுதுகள்லையும் அவன் இல்லாத வார நாட்கள்லையும் நான் பேர் சொல்லித்தான் நிர்மலான்னு கூப்பிட்டேன். நிர்மலாவை நிம்மின்னு கூப்பிட எனக்கு விருப்பம் இல்லை. எந்த பிரியத்தின் பொருட்டும் காதலை முன்வைத்தும் நான் என்னுடைய மனைவியை சிவகாமியினே தான் கூப்பிட்டேன். 6 கீமோ 12 கதிரைக்க மருத்துவத்துக்கு தாண்டி அவளுடைய மிக பிந்திய மஞ்சக்காமாலை தினங்களில் கூட எந்த செல்ல பெயர் வச்சும் நான் கூப்பிடல. அவள் தன்னுடைய 66 வயதின் இறுதி தினத்தை கிழித்து பறக்க விடுற வரைக்கும் தான் வேறு ஏதேனும் அப்படி ஒரு செல்ல பெயரால் கூப்பிட விரும்பினாளான்னு எனக்கு தெரியாது. மனுஷங்க கடைசி வரை இன்னொரு மனுஷத்துல முற்றிலும் தன்னை வாசித்து காட்டிடுறது கிடையாது, ஒழித்து வைக்கிறதும் கிடையாது. வாசிக்க அவசியமில்லாததுன்னு தீர்மானிக்கப்பட்ட பக்கங்கள் உள்ள ஒரே பிரதி புத்தகம் அது. குறிப்புகளுக்காக சில சமயங்களில் விடப்பட்டிருக்கும் வெள்ளை காகிதங்களில்தான் சில வரிகள் பூரணமாக மரணத்திற்கு பின்பு வாசிக்கப்பட வேண்டிய உயிலாக ஒரு ரசாயன லிபியில் வேறென்ன கண்ணீரால் எழுதப்பட்டிருக்கின்றன. சிவகாமி தன்னுடைய இறுதி இரவில் மிக மஞ்சளாக இருந்தா. நாட்களை எண்ணிக்கிட்டு நாங்கள் மருத்துவமனை வாடையிலிருந்து விடுபட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். அதில் எங்கள் மகனுக்கு ரொம்ப கோபம் என் மேலே. அவனுடைய அம்மாவை கடைசி நொடி வரை காப்பாற்றிடணும்னு விரும்பினான். நான் மிகச் சுருக்கமாக மருத்துவம் முந்திய நொடி வரையே காப்பாற்றும்னு சொன்னேன். அதிக வெறுப்போடு என்னை பார்த்து சிவகாமியின் கையை கட்டிலின் பச்சை விரிப்பில் வைத்துவிட்டு வெளியே போனான். அவனுக்கு கேட்கட்டுன்னே அவ மட்டுமில்லை, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் தான் அந்த கடைசி கதவை திறந்து வைக்க நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். மருத்துவர் குழு அதை புரிந்து கொண்ட விதம் அருமையானது. எனக்கு கொஞ்சம் இளையவராகத்தான் இருப்பார் அந்த பெண் மருத்துவர். நடுவகிடு எடுத்து நரைத்திருந்த கூந்தலில் இடவலமாக மருத்துவ காருண்யம் வழிந்து கொண்டிருந்தது. சிவகாமியின் பக்கத்தில் அமர்ந்திருந்த என்னுடைய வலது கையை இடது கை சிவகாமியின் மேல் இருந்தது. எடுத்து முத்தமிட்டு தோலை தடவி கொடுத்தார். எங்களின் அக்கறைக்குரிய நோயாளியின் அக்கறை மிகுந்த கணவர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்தாங்க. எத்தனை மரணங்களின் சாட்சியாக இருந்தாலும் ஒரு மருத்துவர் மீண்டும் ஒரு மரணத்திற்கு சாட்சி அளிக்க விரும்புவது இல்லை போலும். திரும்பி வந்து சிவகாமியின் சிகை விருடி மருத்துவ கோப்பில் சிறு குறிப்பு எழுதிவிட்டு என்னை பார்த்து புன்னகைத்தார். சின்ன கீற்று போன்ற அவருடைய உதடுகள் எங்களை வழியனுப்பிய விதம் அது. வீட்டில் திரைச்சீலைகள் வேறு விதமாக அசைகின்றன. ஒரு நோயாளியின் கட்டிலை நோக்கி எப்படி சாய்ந்து விழ வேண்டும் என்று வீட்டின் வெளிப்பக்க வெயில் அறிந்திருக்கிறது. பின்வீட்டு மாமரம் இந்த வீட்டு சுற்றுச்சுவரின் மேல் தணிந்து கிடக்கும் கிளையில் உள்ள இலைகள் செப்பு போல தொங்கும் நாக்குகளை அசைக்காமல் மரணத்தை நக்க காத்திருக்கின்றன. சிவகாமி மிக மஞ்சளாக இருந்தாள். வளர்ந்தும் வளராமலும் இருந்த தலைமுடியின் கீழ் அவளுடைய முகம் வேறு யாருடையதோ போலோ இருந்தது. தோல் கருத்து உரிந்த உதடுகள், காற்றோசையுடன் தொண்டையிலிருந்து கிளம்பும் சப்தம் உலர்ந்த உதடுகளை தாண்ட முடியாமல் நாக்கின் கீழ் உள்பக்கம் உதிர்ந்தது. அப்போது எனக்கு உண்டான உணர்வை குறித்து எனக்கு எந்த வெட்கமும் இல்லை, யார்கிட்டையும் சொல்றதுல தயக்கமும் இல்லை. ஜெயராஜ், நிர்மலா எங்க? குளிச்சுக்கிட்டு இருக்கா, வந்துருவா, குனிந்து கொண்டே சொன்னான். வெட்கம் இருந்தது. நீயும் குளிக்க வேண்டியவன் தானே சொன்னபோது என்னை பார்த்து சிரித்துவிட்டு மறுபடியும் முன்னால் கிடந்த ஆங்கில தினசரியின் ஞாயிற்றுக்கிழமை இணைப்பை பிரித்தான். நிர்மலா குளிக்கிறான்ற ஞாபகத்தோட எனக்கு தெரியும் உன்னால் முழுசாக 2 வரி கூட வாசிக்க முடியாது. நான் சிகரெட்டை பற்ற வச்சேன். நீங்கள் சிகரெட் பிடிக்கிறத மட்டுப்படுத்தணும், கொஞ்சம் பதட்டத்தோட ஜெயராஜ் சொன்னான். நிர்மலா உங்களை கேர்ஃபுல்லாக கவனிக்க சொல்லிட்டு போனான். அவன் சொன்னபோது நான் என் முதல் கொத்து புகையை வெளியேற்றினேன். தங்க மினுமினுப்புடன் ஒன்றே ஒன்று மட்டும் உருவகப்பட்டு செறிவாக இருந்த புகையிலை துணுக்கு
சிந்தாத சிகரெட்டுகளின் அடுக்கு எனக்கு பிடித்திருந்தது. டப்பாவின் பிளந்த வாயை மூடி வலப்புறம் வைத்தேன். நேற்று ராத்திரி நீ என்னோட குடிக்கும்போது உன்னையனா ஏதாவது கட்டுப்படுத்தினா? இல்லையே ஜெயராஜ். இல்லை, நிம்மி நீங்கள் சிகரெட் பிடிக்கிறது பற்றி சொல்லிட்டு போனான். ஒரு தாதி தாதியாக இருக்கட்டும், ஜெயராஜ் ஜெயராஜாக இருக்கட்டுமே. நான் இப்படி சொன்னது ஜெயராஜிற்கு சௌகரியத்தை விட அசௌகரியத்தையே உண்டாக்கி இருந்தது. நான் சொல்லப்போகும் விஷயத்திற்கு அவனை மேலும் கொஞ்சம் தளர்த்த விரும்பினேன். நேற்று ராத்திரி ஜெயராஜை வாசிக்க சொன்ன பிஸ்வலா சிம்போஸ்கா கவிதைகள் நினைவுக்கு வந்தன. வாதைகள், இறந்தவனுடன் திட்டமிடுவது. 2 கவிதைகளையும் நீ நன்றாகவே வாசித்தாய். அந்த நல்ல வாசிப்பை அடைய உனக்கு 3 மிடறுகள் தேவைப்பட்டது. நிர்மலாவின் குறைந்த படிப்புக்கு அவளுடைய ஆங்கில உச்சரிப்பு கூடுதலானவை. உன்னுடையது ரசனையும் பாவமும் நிரம்பியது. ஒரு வரி வாசித்தால் போதும். எழுதிய சிம்போஸ்காவை கேட்க வைத்துவிட்டால் சரி. ஜெயராஜ் சட்டென மனநத்தில் சொல்ல ஆரம்பித்தான். எதுவும் மாறிவிடவில்லை, நதியோட்டம் தவிர. காடுகள், கரைகள், பாலைகள், பனி வகைகள் தவிர. ஒரு சின்ன ஆத்மா அலைகிறது நிலவெளிகளில், மறைகிறது, திரும்ப வருகிறது, பக்கம் நெருங்குகிறது, தூர விலகுகிறது, நழுவி நழுவி அதற்கே அது வேறொன்றாக. அவன் சொல்லிக்கிட்டே போனான். இப்போதான் நீ வேறொருவனா ஆகிட்டா ஜெயராஜ். சில நேரங்களில் அதே ஒருத்தனா இருக்க முடியறதில்ல சார்னவன். எதுக்கு நீங்கள் நிர்மலாவை தேடுனீங்கன்னா? நீ வேறொருவன் ஆகிவிட்ட போது நான் வேறொருவனாக ஆகியிருந்த கதையை சொல்லத்தான். அவள் இல்லாத போது உன்னிடமே சொல்ல விரும்பினேன். நிர்மலா இன்னும் குளிக்கட்டும், மேல்நிலை தொட்டியிலே என்னென்னைக்கும் தண்ணீர் வத்தாமல் இருக்கட்டும். இதை சொல்லும்போது வழக்கமான அளவு சிகரெட்டை புகைத்து முடித்திருந்தேன். ஜெயராஜ் என் கண்களை விளக்காமல் பார்க்கிற நிலைமையில இருந்தான். நான் சொல்ல துவங்கினேன். நிறைய இடைவெளி ஆகிப்போச்சு. நிர்மலா எங்கேனும் உங்ககிட்ட கேட்ட நிமிஷத்தில் இதை சொல்ல துவங்கியிருந்தா, என்னுடைய மனைவி மரணத்திற்கு காத்திருந்த கட்டிலின் மேல் விழுந்த வெயிலை பற்றிய ஞாபகத்தின் வாக்கியம் முடிவதற்குள் இதை உன்னிடம் ஆரம்பித்திருக்க முடியும். குறைந்தபட்சம் அதனுடைய அடுத்த வாக்கியமாவது. முகங்களை பார்க்க துவங்கி அவற்றிலிருந்து விலகி அவற்றை தொலைத்து அப்பால் போய்விடுவதுதான் ஞாபகங்களை சொல்வதற்கான திறந்த மைதானங்களை நமக்கு தர முடியும். நான் எழுந்து நகர்ந்து புதைந்து போகிற மாதிரி கிடந்த கருப்பு சோஃபாவின் பின்னால் நின்று சொல்ல துவங்கினேன். எனக்கும் சிவகாமிக்கும் உடலுறவு அத்து போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அது ஒரு 15 வருஷம் இருக்கும். அப்பா அவளுடைய நிச்சயமற்ற மாத விளக்குகள்லையும் உதிரப்பெருக்கிலும் இருந்தாள். என்னை சந்தேகிக்காதவளாகவும் சந்தேகிப்பதை தவிர வேறொன்றும் செய்யாதவளாகவும் அவள் இருந்த இடைவெளியில்தான் என்னுடைய அந்த ஒரே விலகல் நிகழ்ந்தது. 6 பாறைக்கு விலகி ஆற்றோடு சேரும் நேரத்திற்குள் உண்டாகும் அத்தனை சுழிப்பும் நுரைப்பும் இன்னொரு பெண் குறுக்கிடும் அந்த விலகலுக்கு இருந்தது உண்மைதான். சிவகாமி அதிகபட்சமாக என்னை தண்டித்தாள். தண்டனையை குறைக்கவே இல்லை. அதன்பின் ஒரு முத்தத்திற்கூட அவள் என்னை அனுமதித்தது கிடையாது. நான் ஜெயராஜையோ சோபாவையோ புத்தக அலமாரிகளையோ தொலைக்காட்சி பெட்டியையோ ஒரு சிறுவனைப் போல இடக்கால் மடக்கி வலக்கால் முட்டியில் முகம் சாய்த்து பார்க்கும் புத்தர் சிலையையோ எதையுமே பார்க்கவில்லை. 10-12 அடி உயரத்திற்கு கண்ணாடி சட்டமிட்டு துடைக்கப்பட்டு தெளிவாக இருந்த ஜன்னல் பக்கம் வந்திருந்தேன். இப்போது அநேகமாக காணாமல் போய்விட்ட கல்வாலைகள் பூத்திருக்கிற முன்வாசலையே பார்த்தேன். வெயிலின் தள்ளாட்டத்தோடு ஒரு மஞ்சள் வண்ணத்து பூச்சி அவசர அவசரமாக தரையில் விழும் நிழலை பொறுக்கி எடுத்து அப்புறப்படுத்தி பறந்து கொண்டிருந்தது. குறைவற்ற வெயிலில் களகளவென்று தண்ணீர் ஓடுகிற ஒரு ஓடையாக என் சொற்கள் குளிர்ந்திருந்தன. ஜெயராஜ் எனக்கு 72 கூடுதலும், அவளுக்கு 66. கட்டில்ல ஒரே ஒரு புதிய வைக்கோல் துரும்பு போல கிடந்தா. அடைக்கலாங்குருவிகள் கூடுகட்ட கவி கொண்டு போகும்போது தவறி விழுகுமே அந்த துரும்பு. முற்றிய மஞ்சக்காமாலையில் விடைபெற்று கொண்டிருந்த அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். நீ நம்ப மாட்டாய் ஜெயராஜ், யாருமே கூட. இந்த 15-16 வருடங்களின் தண்டனையை நான் அக்கணம் முடித்து கொள்ள விரும்பினேன். சிவகாமியை முழுவதுமாக மறுபடி பார்க்க வேண்டும் போல இருந்தது. அவளுடைய மஞ்சளில் குளித்து நானும் மஞ்சளாகி விட வேண்டும். அப்படி நினைக்கும் போது என்னிடம் பல வருடங்கள் குறைந்து விட்டிருந்தன. பழைய சினிமாக்களில் படிப்படியாக கால், இடுப்பு, மார்பு, முகம் என கல் சிலைக்கு மனுஷ உருவம் வடிவத்தை காட்டுவார்களே, அது மாதிரி ஆகியிருந்தேன். என் அடிவயிற்றுக்கு கீழ் நிகழ்ந்ததை என்னாலேயே ஒரு ஆச்சரியமாக மட்டுமே உணர முடிந்தது. கிளர்ச்சின்னு அதை சொல்ல மாட்டேன். அது ஒரு நிலை, அது ஒரு உயரம். என்னுடைய உயரத்தில் என்னை நிறுத்திவிட்டு அவள் மஞ்சளாக படுத்திருந்தாள். நான் உள்பக்கமாக திரும்பி, ஜெயராஜ் நான் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னேன். ஜெயராஜ் இந்த முறை ஒன்றும் சொல்லவில்லை.
சிகரெட் பெட்டியையும் தீப்பெட்டியும் என்னிடம் கொடுத்துவிட்டு, போய் உன் இடத்துல உட்கார் என்று நான் சொன்னது போல மறுபடி அதே இடத்தில் போய் உட்கார்ந்தான். ஏற்கனவே வரையப்பட்டிருந்த சித்திரத்தின் ஒரே மாறுதலாக மாடி படிக்கட்டுகளில் இருந்து இறங்கி சாப்பாட்டு மேஜையின் கீழ் வரை போய் பூனை படுத்துக்கொண்டு தன்னை நாக்கால் சுத்தப்படுத்த துவங்கியிருந்தது. அடுத்த கணமே அந்த உயரம் போதுமென்று தோன்றிவிட்டது. நான் என்னை தளர்த்தி கொண்டேன். நீ தராததை நான் எடுத்துக்கிறதா இல்லை சிவகாமி? அவளையே பார்த்து கொண்டு நின்றேன். அவளை அப்போதுதான் பார்ப்பது போல என்னால் பார்க்க முடிந்தது. அவள் மஞ்சள் வெயில் போல இருந்தாள். நான் திரும்பின போது ஜெயராஜ் பக்கத்தில் நிர்மலாவும் இருந்தாள். அவள் கலங்கிய கண்களுடன் நின்றாள். குளித்து முடித்திருந்த அவளை இந்த கண்கலங்கள் ஒரு பீங்கான் பொம்மை போல துல்லியமாக்கி இருந்தது. இதையெல்லாம் இப்போ எதுக்கு சார் சொல்றீங்க? நிர்மலா தன் கையில் வைத்திருந்த தேநீர் கோப்பையை வாங்கி கொண்டு ஜெயராஜினிடம் கொண்டு வந்திருந்தான். எதையும் எப்போதும் சொல்வதற்குரிய வயதையும் தனிமையும் சிவகாமி இறந்த தினத்திலிருந்து நான் அடைஞ்சிட்டேன்றது அந்த தேநீர் கோப்பைக்கே தெரியும். உனக்கும் நிர்மலாவுக்கும் தெரியாட்டா எப்படி? நான் நிர்மலாவை பார்த்தபடி சொன்னேன். நீங்கள் நேற்று ராத்திரி சரியாக தூங்கலைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது சார். நிர்மலா 90% மரியாதையுடன் 10% புன்னகையை கலந்து சொன்னாள். உடனடியாக என்னை உட்கொள்ளச் செல்ல வேண்டிய அவசர மாத்திரைகளை அவள் மனதில் வரிசைப்படுத்தி இருக்க வேண்டும். உண்மைதான், நேற்று இரவு உறங்கவில்லை. ஆனால் கொஞ்சம் முன்னாடி உறங்கி விட்டிருந்தேன். ஒரு கனவு காணும் அளவுக்கான உறக்கம். கனவிலும் சிவகாமி அல்லது சிவகாமி போன்ற ஒருத்தியே வந்தாள். நிறை அம்மனமாக மேலிருந்து கீழ் வரை மஞ்சள் பூசி இருந்தாள். அப்போது அரைத்து அப்போதே பூசிக்கொண்டது போல திப்பி திப்பியாக மஞ்சள். பூசின விரல் அடையாளம் நெஞ்சில் தெரிகிறது, வயிற்றில் தெரிகிறது, அதற்கு கீழேயும். நான் இதே போல ஒரு கண்ணாடி ஜன்னலுக்குள் நிற்கிறேன். பெய்கிற மழையில் அவள் தூரத்திலா பக்கத்திலா என்பது உறுதி இல்லை. அவளையும் தாண்டி நீளமாக மலைகள், இறுதி வரை மலைகள். வெள்ளி ரிப்பன் போல அருவி வழிவது கூட ஒரு நேர்கோட்டில் வைத்தது போல எல்லாவற்றையும் பார்க்கிறேன். ஆனால் தீர்மானமாக அவள் என்னை பார்க்கவே இல்லை. பார்த்திருக்கலாம், கனவிலாவது என்னை பார்த்திருக்கலாம். கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றேன். அந்த இடத்தில் என்னை ஆணியிட்டு அந்த கனவுடன் சேர்த்து முறுக்கியது போல இருந்தது. எதுவும் மாறிடல இல்லையா ஜெயராஜ்? சிரித்தேன். ஜெயராஜிடமிருந்து தேநீர் கோப்பையை வாங்குவதற்கு கையை நீட்டினேன். கோப்பைக்கும் என்னுடைய விரல்களுக்குமான இடைவெளி முற்றிலும் குறைவதற்குள், சரியாத்தான் சொன்ன நிர்மலா, எனக்கு ஓய்வு தேவைப்படுது என்று சொல்லிக்கொண்டு இருக்கையில் இடதுபுறமாக என்னை யாரோ வலுவாக தள்ளுவது போல இருந்தது. கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள். இந்த கதையை மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு படுக்கையில் மரணத்து விட்ட மனைவியினுடைய ஞாபகங்களும் அவருடைய ஞாபகங்களுமா கலந்து எழுதப்பட்ட மாதிரி இருந்தால் கூட இது ஒரு மனோதத்துவ கதைன்னு தான் சொல்ல முடியும். மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆசா பாசங்களை வென்றுவிடக்கூடிய சக்தி யாருக்கும் எதுக்கும் இல்லை அப்படின்றத எதுவும் மாறிவிடவில்லைன்னு அழகாக எழுதியிருக்காரு. மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.